என்னாச்சு? குழந்தைய தூக்கியாச்சு சார். சூப்பர். இப்போ குழந்தை எங்க இருக்கு? சார் குழந்தைய குரோம்பேட்டை கூட கொண்டு வந்திருக்கேன் சார். ஆல் ரைட், பத்திரமா பார்த்துக்க. நான் டீல் பேசிட்டு அங்கே வந்துடுறேன். ஓகே சார். தேவிமா, தேவிமா, பெரியமா, பெரியமா, பெரியமா. என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா வர? என்ன ஹாசினி? தெரியலையே. தேவி வந்தால பெரியமா. என்னாச்சுன்னு கேளுங்க. நீங்க ரெண்டு பேரும் தானே கோவிலுக்கு போனீங்க. இப்ப என்கிட்ட வந்து தேவியை பத்தி விசாரிக்கிற? என்னாச்சு ஹாசினி? ஐயோ பெரியமா, கோயில்ல இருந்து நாங்க ரெண்டு பேரும் வெளிய வந்தோமா, எனக்கு போன் வந்துச்சு. போன் பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது போன் பேசி முடிச்சிட்டு பாக்குறேன் தேவி காணோம் பெரியமா. என்ன என்ன சிஸ்டர், குழந்தை தொலைஞ்சிடுச்சுங்கிறா. இந்த தடவை கன்ஃபார்மா தொலைஞ்சிருக்குமா? ஆசை கட்டி மோசம் போயிடுவோமா சிஸ்டர்? ஐயோ, குழந்தை தொலைஞ்சிருச்சா? நான் என்ன செய்வேன்? குழந்தைய காணோமா? என்ன சொல்ற ஹாசினி? கோயில்ல நல்லா தேடினியா? ஐயோ நான் நல்லா தேடி பார்த்துட்டேன் பெரியமா, குழந்தை எங்கேயும் காணோம். சூர்யாவுக்கு போன் பண்ணி தகவல் சொன்னியா? சூர்யா மாமாக்கு போன் பண்ணி தகவல் சொல்லிட்டேன். அவர் வரேன்னு சொன்னாரு. குழந்தை வீட்டுக்கு வரலையே. நான் இவ்ளோ நேரம் ஹால்ல இருந்துட்டு இப்பதான் மேல வந்தேன். ஐயோ குழந்தை எங்க போனா என்னாச்சுன்னு தெரியலையே. ஹாசினி, மாமா, மாமா ஹாசினி. சூர்யா வந்துட்டான். மாமா வந்துட்டீங்களா? தேவிமா இன்னும் வீட்டுக்கு வரல மாமா. வீட்டுக்கு வரலனா அப்ப குழந்தை எங்க தான் போயிருப்பா? என்ன பொறுமை இல்லாம பேசிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மணி? குழந்தைய பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வர தெரியாது உனக்கு? ஐயோ, குழந்தைய இப்படியா தொலைச்சிட்டு வந்து நிப்ப? ஐயோ கடவுளே. இப்ப மாப்பிள்ளை குழந்தைய எங்கன்னு போய் தேடுவா? குழந்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே. சிஸ்டர், எப்படியோ குழந்தை போய் தொலைஞ்சதுல நமக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தான். அவ திரும்ப கிடைக்கவே கூடாது. அப்பதான் நமக்கு சந்தோஷம். ஐயோ சூர்யா, என்னப்பா யோசனையிலேயே இருக்க? குழந்தைய கண்டுபிடிக்க ஏதாவது பண்ணுப்பா. மாமா, நான் போலீஸ் கிட்ட போலாமா? இப்போ இவன் ஏன் ஃபோன் பண்றான்? யாருப்பா போன்ல? போன் எடுத்து பேச வேண்டியது தானே? ஹலோ சூர்யா, உன் குழந்தைக்காக தானே அந்த சாக்லேட் கம்பெனியை ஏன் எடுத்துக்கிட்ட?